வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை படைச்சிருக்காங்க. இதுக்காக யாரெல்லாம் வாழ்த்திருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஒரு அமோக வெற்றியை சற்றும் நாங்கள் எதிர்பார்க்கல கண்ணா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் வாழ்த்துகளும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் ரஜினிகாந்த் மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய் அண்ணாவுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தெரிசா அவர்களுக்கு மே 4 பார்த்தீங்கன்னா பிறந்தநாள். இதை தொடர்ந்து அவங்க திருப்பதி கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கிருந்து நேராக அவரோட இல்லத்துக்கு வராமல் சென்னையில் இருக்கிற நீலாங்கரை வீட்டுக்கு விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெரிசா அவர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸ், சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரபலங்கள் அப்படின்னு பலரும் இவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுமே வாழ்த்து தெரிவித்ததாக தெரிய வந்துள்ளது. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை காரணமாக செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு மனு தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் தனது கணவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் சமரசம் பேசியுள்ளதாக செய்தி வெளியாகியிருக்கு. இதனாலேயே கூடிய விரைவில் இருவரும் ஒன்றாக இணைய வாய்ப்பு உள்ளதாக செய்திகள் பரவிட்டிருக்கு. என்னதான் குடும்பத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ தாவேக நிர்வாகியாவோ விஜய் அவர்களை சங்கீதாவுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தனது கணவர் என்னைக்காவது அரசியல் கட்சியில் வருவார், ஒன்றிணைந்து வாழ்வோங்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருந்தாங்களாம். இப்போது அந்த ஒரு விஷயமும் நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் இந்த மாதிரியான பெரிய வெற்றியை அடைவார்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும் போதே தனது மனைவி கிட்ட எனக்கு அரசியல் ஒரு கனவாகவே இருந்துட்டுருக்குன்னு சொல்லுவாராம். அதற்கு சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரியான நேர காலம் வரும்போது அரசியலில் நில்லுங்க, அப்போது உங்களோட தொண்டர்களும் ரசிகர்களும் உங்கள் கூட நிற்பாங்க அப்படின்னு ஒரு மோட்டிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அமோக வெற்றியை அடைஞ்சிருக்காரு. ஆனால் அவங்களோட வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா விவாகரத்தில் முடிஞ்சிருக்கு. அந்த விவாகரத்து ஜூன் 15ஆம் தேதி நடக்க இருக்கு. இதில் இவங்க 2 பேரும் இணைவாங்களா, இல்லை திரிசா அவர்கள் சின்னணியாக வருவாங்களா? இது பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.